கமலஹாசன் இயக்கி நடித்து வரும் திரைப்படம் சபாஷ் நாயுடு. இப்படத்தில் கமலஹாசன் மகள் ஸ்ருதி ஹாசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். நடிகை கௌதமி ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களாக சபாஷ் நாயுடு படத்தில் கௌதமி ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றுவது ஸ்ருதி ஹாசனுக்கு பிடிக்கவில்லை என்ற வகையில் ஆதாரமற்ற செய்திகள் பரவி வருகிறது. ஆனால் இவை அனைத்தும் வெறும் கட்டுக்கதைகள் தான் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ருதி ஹாசன். இது குறித்து ஸ்ருதி ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். தனக்கென்று ஒரு ஸ்டைல், டிசைன் என தனித்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ருதி ஹாசன் தன்னுடைய திரைப்படங்களிலும் அதையே தான் விரும்புகிறார். தான் நடிக்கும் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய ஆடை அலங்காரம் மீதும் தன்னுடைய தோற்றத்தின் மீதும் அதிக அக்கறை கொண்ட ஸ்ருதி அதை பற்றி தயாரிப்பாளர்களிடமும் இயக்குநர்களிடம் கலந்து பேசுவது வழக்கம். தன்னுடைய தந்தையின் சபாஷ் நாயுடு படத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வளரும் மாடர்ன் பெண்ணாகவும் துடுக்கான பெண்ணாகவும் நடிக்கிறார் ஸ்ருதி. இதனை கருத்தில் கொண்டு அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ப சில ஆடைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் கௌதமி. ஒரு ஆடை வடிவமைப்பதும் அதை இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகரிடம் காண்பித்து கருத்து கேட்பது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில் கௌதமி வடிவமைத்த ஆடைக்கு சில யோசனைகளை அவர் கூற அதற்கு ஏற்றாற்போல் கௌதமி ஆடை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஸ்ருதியும் தன் பங்குக்கு தன்னுடைய உடை அலங்காரம் படத்தின் கதைக்கு ஏற்பவும் பாத்திர படைப்புக்கும் ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும் என்று கௌதமியுடன் ஒருங்கிணைந்துதான் செயல்பட்டுள்ளார். சினிமாவை தவிர்த்து நிஜ வாழ்க்கையிலும் ஸ்ருதி, கௌதமி இருவருக்கும் இடையே நிலையான அன்பு இருந்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ஸ்ருதியின் பிறந்தநாள் விழாவில் கூட கௌதமி பங்கேற்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்க வந்து கொண்டிருக்கும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ருதி ஹாசன். மேலும் சினிமா செய்திகளுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.